ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலி கிறிஸ்மஸ் கேக் தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். மேலே பார்க்குறதுக்கு டார்க்காக இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இது நல்லா வந்திருக்கா இல்லையான்னு நினைப்பீங்க. எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, செரி, அப்புறமேட்டு திராட்சை, ட்ரை திராட்சை, அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மற்ற எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் வச்சு, இப்போ இந்த 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 கிளாஸ் தான் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்தேன். அதில் 1/4 கிளாஸ் சர்க்கரையை இந்த கடாயில் போட்டு கேரமலைஸ்டு பண்ணுறேன், உருக்கி எடுக்கிறேன். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் நல்லா உருக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கேக்கை பார்த்துட்டு யாரும் இது பண்ண வேண்டாம், அது என்ன எப்படி வந்திருக்கு, அது சக்ஸஸாக ஃப்ளாப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதுதான் நான் கேக் செய்கிறது ஃபர்ஸ்ட் டைம். வீடியோலேயும் சரி, நான் இன் பர்சனும் ஃபர்ஸ்ட் டைமாக தான் நான் கேக் செய்கிறேன். ப்ரெட்டு கூட செஞ்சுருக்கேன், பட் நான் கேக் செஞ்சது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் கிறிஸ்மஸ் கேக் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். அப்படியே வெறும் சுகர் மட்டும் போட்டு நான் அதை நல்லா கேரமலைஸ் பண்ணுறேன். அதை நல்லா நீங்கள் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலரில் மாறும். உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது பாருங்கள். சைடில் பார்த்திங்கன்னா அந்த 1 கிளாஸுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சு பாய்லிங் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க தண்ணியை. இங்கே பாருங்கள், அந்த சுகர் சிரப் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌனாகவும் ஆயிடுச்சு. நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கோம்ல, அது நல்லா தூரமாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியில் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா டக்கு டக்குன்னு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாய்லிங் தண்ணி ஊற்றும் போது அடுப்பு ஆஃபில் இருக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாய்லிங் வாட்டரை இந்த சுகர் சிரப்போடு போட்டு நல்லா கிளறணும். இந்த ஸ்டெப் எதுக்காக தான் அந்த கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்குல்ல, அதுக்காக தான் நான் பாய்லிங் இந்த சுகர் சிரப்பை இவ்வளோ ப்ரௌன் ஆக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதை கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வரணும். இது சீக்கிரமாக கரண்டியில் ஒட்டியிருக்கிறது கூட எனக்கு சீக்கிரமாக கரைஞ்சிருச்சு. அந்த ஹாட் வாட்டர்லேயே கரைஞ்சிருச்சு. நல்லா அது நல்லா மிக்ஸ் ஆனதுனே அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை திருப்பி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த சிரப் கொதிக்கணும். இது கொதிக்கிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி, பாதாம், செரி பழம், இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிறோம். உங்களுக்கு வேறு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் போடணுமோ போடலாம். இதில் டேட்ஸ் போடலாம், பிளாக் ட்ரை கிரேப்ஸ் போடலாம், ராஸ்பெரி, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் இதில் போட்டுக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டு பொறுத்து போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த வாட்ரு வற்றணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா இந்த தண்ணியில் கொதிக்க விட்டு மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக காமிக்கிற பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சிடணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு கிண்ணத்தில் போட்டு எடுத்து வச்சிடணும். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியானீங்கன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த 1 கிளாஸ் சுகரில் 1/4 கிளாஸ் சுகரை நான் சுகர் சிரப் பண்ணிவிட்டேன். மிச்சம் இருக்க 3/4 கிளாஸ் சுகரை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூடயே
3 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை. இது வந்து ப்ளம் கேக்கோட ஃப்ளேவரை கொண்டு வரதுக்காக தான் இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இந்த சுகரை வந்து அரைச்சி ஓரமாக வச்சிடலாம். இப்போ பேட்டர் வந்து ரெடி பண்ணலாம். நம்ம இந்த கேக்குக்கான மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 100 கிராம்ஸ் வந்து அன்சால்டட் பட்டர், இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். ஆக்சுவலி நான் பண்ண பெரிய தப்பு இந்த மாதிரி வந்து கட்டுள்ள பாத்திரத்தை எடுத்தது. நீங்கள் வந்து பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க, அதுதான் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பீட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேனுவல் பீட்ரு வந்து இப்போ என்கிட்ட வந்து நான் ரெகுலராக கேக்லாம் செய்கிறதில்ல, அதனால என்கிட்ட வந்து எலக்ட்ரிக் பீட்ரு கிடையாது. அதனால் நான் மேனுவல் பீட்ரு வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் செய்வேனா இல்லையான்ட்டு. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்ரு இருந்தால் இது ரொம்ப ஈஸி. இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. விஸ்கை விட இது கொஞ்சம் ஈஸி தான். பட் நான் வந்து பவுலில் போட்டு அடிச்சிருக்கணும். என்கிட்ட பவுலும் கிடையாது, அதனால தான் நான் இதுலேயே போட்டு அடிக்கிறேன். இந்த பட்டர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வச்சு நல்லா இந்த பீட்ரு வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆனால் வந்து இதை அமுத்திக்கிட்டே வந்து சுற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. உங்களுக்கெலாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஓகே, சூப்பர் தான். இப்போ வந்து இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பீட்ருக்கு அடிக்கிறதுக்குள்ளே கையை வலி எடுத்துருச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, தேவையான பொருள் எல்லாத்தையும். நான் வந்து தேவையான பொருள் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த 3/4 கிளாஸ் சுகர், ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ இந்த பட்டரோட சேர்ந்து அதையும் பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம். ஃபஸ்ட் ஆஃப் கொட்டிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் இருக்க சுகர் பவுடரையும் வந்து கொட்ட போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் பீட் பண்ணுறது தான் வந்து அந்த கேக்கோட சாஃப்ட்னஸ்க்கே வந்து ஒரு பேஸாக அமைய போகுது. அதனால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்ரு இருந்தால் சூப்பராக பண்ணியிருக்கலாம். பட் வந்து எனக்கு திடீர்னு வந்து கிறிஸ்மஸ்க்காக உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ போடணும்னு தோணும் போது கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டக்குன்ட்டு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த பீட்ரு வந்து நான் போயிட்டு டிமார்ட்டில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். 175 ருபீஸு. திடீர்னு போயிட்டு நான் சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் போயிட்டு வந்தேன். அதில் வாங்கினது தான் இது. இதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்மஸ்க்காக நான் கல்கல்லும் செஞ்சு போட்டிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷனையும் வந்து அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அது செய்ய தெரிலன்னா அதை பார்த்து கற்றுக்கிட்டு நீங்கள் கூட செய்யலாம். எப்படியோ பீட் பண்ணி கஷ்டப்பட்டு வந்து பீட் பண்ணி எல்லா சுகர் பவுடரையும் அந்த பட்டரையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 2 எக்கை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த எக்கையும் இந்த சுகர் பவுடர் மிக்ஸையும் பட்டர் இது 3த்தையும் இப்போ ஒன்றா சேர்த்து நம்ம பீட் பண்ண போகிறோம். நல்லா பீட் பண்ணணும். நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சூப்பராக பீட் பண்ணணும். நீங்கள் பெஸ்ட்டு இதுக்காக பவுல் வாங்கிக்கோங்க. நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கேக் பண்ணும்போது நான் பவுலில் தான் பண்ணுவேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். இது நான் சைட்லேருந்து ஸ்பூனில் எடுத்து விட்டு நான் இந்த பீட் பண்ணப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான். ஆனால் சூப்பராக தான் இந்த பீட்டரும் ஒர்க் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த பீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எக்கோட அந்த சுகர் பவுடரும் சேர்ந்து. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பீட்ரிங் வேலை முடிஞ்சிருச்சு. அந்த பீட்டரை எடுத்து ஓரமாக வச்சிட வேண்டியதான். இதுக்கப்புறம் பீட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சுகர் சிரப்பில் போட்டு கொதிக்க வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ இந்த
பேட்டரோட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடு அப்படியே பார்த்து மிக்ஸ் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ், அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா இதை வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதை வந்து ஃபஸ்ட்டு மைதா மாவை நான் வந்து ஜெலிச்சு வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஜெலிச்சு போடுறது தான் நல்லது. அப்போ தான் எந்த லம்ப்ஸும் அதில் போய் விழாது டைரெக்டாக. இப்போ நான் ஜெலிச்சு வச்சதுனால அப்படியே இது 3த்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். கிளாக் வைஸ்னால் கிளாக் வைஸ்லேயே தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த கேக் பண்ணுறதுக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இதை வந்து நான் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு மேலே அந்த கேக்கோட டார்க்னஸ் வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ணதுனால தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேபி நான் அந்த கேக் மோல்டை வந்து மேலே ஒரு ஃபாயில் ஷீட்டை வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ப்ரௌன் கூட ஆகியிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த மோல்டும் நான் அங்கே தாங்க வாங்கினேன் டிமார்ட்டில் போயிட்டு. இந்த மோல்டில் வந்து அடியில் வந்து பட்டர் ஷீட், சைடெலாம் பட்டர் ஷீட் வந்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அழகாக சைடெலாம் கட் பண்ணி பட்டர் ஷீட் போட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பட் நான் இதில் ஒன்று வந்து மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா வெண்ணிலா எசன்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அதை ஆட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக அது 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ரொம்ப இதுவாலாம் கிடையாது. பேட்டர் வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், வாசனை பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த மோல்டில் நான் பட்டர் ஷீட் போட்டு பட்டர்லாம் நல்லா தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து இதை போட்டுக்கிட்டேன். நல்லா வந்து அந்த மோல்டை தட்டிக்கிறேன். மேலே வந்து டெக்கரேஷனுக்காக வந்து நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டேன். பட் நீங்கள் இதை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து மேலே வந்து ஏர் ஃப்ரையரில் வைக்கும்போது மேலே இருக்கிற இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகிடுது. அப்போ ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து லைட்டாக வந்து கருகிடுது. அதனால் வந்து மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்காதீங்க. இன்னும் அப்படி உங்களுக்கு டெக்கரேட்டிவ்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கிறதா இருந்தால் கேக் மோல்டில் வந்து அந்த பேட்டர் ஊற்றுறதுக்கு முன்னாடியே அடியில் வந்து பேட்டர் டெக்கரேஷனை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேட்டர் ஊற்றுங்க. இது எனக்கு தெரியாது. யாராச்சும் நீங்கள் கேக் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நான் வந்து அழகாக மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பட் வந்து கேக்கோட லாஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து நான் நினச்ச மாதிரி வரல. பட் கேக்கோட டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து இந்த ஏர் ஃப்ரையரை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து அப்படியே ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சுட்டேன். இதுக்கு மேலே ஒரு ஃபாயில் ஷீட் கண்டிப்பாக நீங்கள் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 45 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வச்சேன். அதுக்கப்புறம் 45 மினிட்ஸில் வந்து அது வந்து ரெடி ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸில் வச்சேன். அது ரெடி ஆகிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு எப்படின்னா ஒரு நைஃபோ ஒரு ஸ்பூனோ எதையாவது வந்து நீங்கள் அதில் குத்தி பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து எதுவும் ஒட்டாமல் வரும். அதுதான் பதம். பாருங்கள், லாஸ்ட்டாக வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி மேலே இருக்க
அந்த டெக்கரேஷன்லாம் தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு என் கேக் நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. திருப்பி போட்டேன். ஃபஸ்ட்டு மேலே பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கேக்கை ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருந்தது. சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பட்டர் ஷீட்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, அதோட கலரு டெக்ஸ்டர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாஃப்டாக இருந்துச்சு. கேக் நான் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். நான் இப்படி இவ்வளோ சூப்பராக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. வீடியோ எடுக்கிறோம், கண்டிப்பாக இந்த வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம் அப்படி தான் நினச்சி நான் பண்ணேன். பட் எனக்கு வந்து கேக் சூப்பராக வந்துச்சு. நீங்கள் கட் பண்ணுறதுலேயே பார்க்கலாம் அது எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மேலே இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒண்டி தான் என்னை தடுத்துச்சு. இப்போ உள்ளே இருக்கிறத பாருங்களேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, வேறு லெவலில் வந்திருக்கு. உள்ளே இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸு சாஃப்டாக வந்திருக்கு. பேட்டர்லாம் செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நான் வந்து புடரை அதை வந்து பிச்சு எடுக்கிறப்ப எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கவே இல்லை. நம்ம ஃபஸ்ட் டைம் கேக் செஞ்சு சூப்பராக வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து கிறிஸ்மஸ்க்கு கேக்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேலே இருக்க டார்க்னஸை பார்த்து இதை வந்து குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிப்பியும் என் வீடியோவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ